ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? என்ன இது ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கான்னு சில பேருக்கு தோணும். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் டெய்லி இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு 2 செகண்ட்ஸில் நீங்கள் இந்த வீடியோ ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஆனால் அடுத்த வீடியோ நீங்கள் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்கள் ஹெல்த்தை யார் பார்த்துக்குவா? நம்ம தானே நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். நம்ம ஹெல்த்து பார்க்குறக்கு ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லையே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் லஞ்சோட வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் வெள்ளரிக்காயில் நிறைய நார் சத்து இருக்குது. இதில் கலோரிஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி வெயில் சீசனில் இது நிறைய எடுத்துட்டோம்னா இதில் நீர் சத்து ஜாஸ்தி இருக்கனால நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்தை தக்க வச்சுக்கும். நமக்கு வெயிலில் போகும்போது மயக்கம் வராமல் பாதுகாத்துக்கும். இதில் நிறைய பொட்டாசியம் இருக்கனால பிளட் ப்ரெஷரை வந்துட்டு கம்மி பண்ணும். இது கொழுப்பை குறைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். வெள்ளரிக்காய் இது கூடவே கொஞ்சம் கேரட்லேயே நிறைய நார் சத்து இருக்குது. அப்புறம் விட்டமின் ஏ ஜாஸ்தியாக இருக்குது. பீட்டா கரோட்டின் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை நல்லா குறைக்கும். இது வந்துட்டு எலும்புகளுக்கு நல்லா வலு கொடுக்கும். இது கூடவே கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை. இதில் நிறைய நார் சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம், மேக்னீஷியம் எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். இது எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். இது கூடவே கொஞ்சம் கோதுமை ரவை உப்புமா. கோதுமை ரவையில் நிறைய நார் சத்து இருக்குது. இதில் கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது. டயபெட்டிக்காக இருக்கிறவங்க இந்த உப்புமா செய்து சாப்பிட்டுட்டு வந்தால் இது நல்ல பிளட் சுகர் லெவல் வந்துட்டு கம்மி பண்ணும். ஆயில் கம்மியாக விட்டு செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் இதை அடிக்கடி சாப்பிடலாம். இது கூடவே ஒரு கற்பூரவள்ளி வாழை. இதில் நிறைய பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இது வந்துட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே நியூட்ரியன் பெனிஃபிட்ஸும் சொல்கிறேன்.